عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. وأشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ومن تبعه بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري
واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما وتفهيما. புகழும் புகழ்ச்சியும் யெகோவாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய அன்பும் பாசமும் மற்ற பெருங்கருணையும் இவ்வுலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அந்த வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் தாபிஊன்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒன்று கூடி உள்ள நம் அனைவரின் மீதும் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. என் அருமை இஸ்லாமிய உறவுகளே, நாமெல்லாம் சிறந்த நாளில் சிறந்த நேரத்தில் சிறந்த ஒரு இடத்திலேயே அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் அறிவதற்காக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கே ஒன்று கூட்டினானோ அதற்கான முழுமையான கூலியை தந்தொரு புரிவானாக. முதலில் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்கின்றேன். குறிப்பாக நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கை அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு இருக்க வேண்டும். மேலும் எந்த காரியத்தை எல்லாம் செய்தால் நம்முடைய ஜும்ஆ ஏற்றுக்கொள்ளப்படாதோ பாத்திலாகிவிடுமோ அப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித படைப்பை ஒரு அழகிய தோற்றத்தில் ஒரு அழகிய அமைப்பில் மனிதனாகிய நம்மை படைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சூரத்துத் தீன் என்ற அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை நாம் படைத்தோம். எப்படி படைத்தோம்? ஃபி அஹ்ஸனி தக்வீம், ஒரு அழகிய கட்டமைப்பில் ஒரு அழகிய தோற்றத்திலே நாம் மனிதனை படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனாகிய நம்மை அழகிய தோற்றத்தில் படைத்து அழகிய தோற்றத்திலும் நம்மை படைத்திருக்கின்றான். அதே போல பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலும் நம்மை படைத்திருக்கின்றான். மனிதர்களாகிய நம்மை பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கின்றான். எப்படி என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவுன். ஆதமுடைய பிள்ளைகள், நாம் எல்லாம் ஆதமுடைய பிள்ளைகள். ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் அறிவிக்கின்றார்கள். இப்போ ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அவர்கள் எவ்வாறு பாவம் செய்வார்கள் என்று கேட்டால், ஒன்று, ஷைத்தானின் தீண்டாமையினாலும் பாவம் செய்வார்கள். இரண்டாவது, உள்ளத்தின் மனோ இச்சைக்கு, அவர்களுடைய அந்த நஃப்ஸுக்கு, அவருடைய இச்சைக்கு கட்டுப்பட்டவராகவும் பாவம் செய்வார்கள். அருமையானவர்களே, நாம் ஒன்றை புரிய வேண்டும். மனிதன் தன்னுடைய இச்சைக்கு கட்டுப்பட்டு பல பாவங்கள் செய்யக்கூடியவனாக இருப்பான். எப்படி என்று கேட்டால், ஷைத்தானுடைய அதிகபட்சமான வேலையே என்னன்னு தெரியுமா? அவன் ஒரு பாவத்திற்கு நம்முடைய கையை பிடித்து இந்த பாவத்தை செய் அப்படின்னு போய் சொல்ல மாட்டான் ஷைத்தான். அவனுடைய அதிகபட்சமான உச்சகட்டமான வேலையே நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாவம் செய்வதற்காக ஒரு தீய எண்ணத்தை போடுறது தான் அவனுடைய வேலையே. அதிகபட்சமான வேலையே அதான். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய நஃப்ஸில், நம்முடைய கல்பில் ஒரே ஒரு தீய எண்ணத்தை, ஒரு வஸ்வாச, ஒரு கெட்ட சிந்தனையை ஏற்படுத்துவது தான் அவனுடைய அதிகபட்சமான வேலையை. அதற்கு பிறகு நாம் உள்ளத்தோடு தான் சண்டை போட வேண்டும், நம்முடைய கல்போடு தான் சண்டை போட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இச்சைக்கு கட்டுப்பட்டவராக பல பாவங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனதுமே இஸ்லாமிய சொந்தங்களே, ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விஷயம் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னல் முக்மின் இதா அஸ்னப ஸம்பன், நிச்சயமாக ஒரு முக்மின் ஒரு பாவம் செய்தால், கானத் நுக்தத்துன் சௌதா ஃபி கல்பிஹி, அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி ஏற்படுகின்றது. ஒரு மனிதன், ஒரு முக்மின் ஒரு பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி ஏற்படுகின்றது. ஃபஇன் தாப, அவன் தௌபா செய்தான் என்று சொன்னால், அவன் அல்லாஹ்விடத்திலே அதற்காக பாவ மன்னிப்பு கேட்டான் என்று சொன்னால், வனஸஅ,
அந்த கரும்புள்ளி அவனுடைய உள்ளத்திலிருந்து நீங்கி விடுகின்றது, அழிந்து விடுகின்றது. அதுவே அவன் தௌபா செய்யாமல் மீண்டும் பாவம் செய்கின்றான், மீண்டும் தௌபா செய்யவில்லை, மீண்டும் தொடர்ச்சியாக பாவம் மட்டும் செய்து கொண்டே இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் அந்த கரும்புள்ளி அதிகமாகி அவனுடைய உள்ளம் யாருக்கு தொடர்ச்சியாக பாவம் செய்யக்கூடியவனுக்கு, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யாமல் தொடர்ச்சியாக பாவம் செய்யக்கூடிய மனிதருக்கு அவருடைய உள்ளத்தில் அந்த கரும்புள்ளி அதிகமாகி அவருடைய உள்ளம் கரும்புடித்த ஒரு துரும்புடித்த உள்ளமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். 84வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். அவர்கள் செய்தவற்றின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அவர்கள் இந்த உலகத்திலே எதையெல்லாம் செய்தார்களோ, எதை அவர்கள் சம்பாதித்தார்களோ அதன் காரணமாக அவருடைய உள்ளம் துரும்புடித்ததாக கரும்புடித்த உள்ளமாக ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அவருடைய உள்ளம் நன்மைகளை ஏற்றுக்கொள்ளாத, எவ்வித நன்மையாக இருக்கட்டும், அதற்கு கூலிகள் அதிகமாக இருக்கட்டும், எவ்வித நன்மைகளையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு உள்ளமாக ஆகிவிடுகின்றது. அவர்களிடத்திலேயே கரும்புள்ளி அதிகமாகி துரும்புடித்த உள்ளமுடையவர்களிடத்திலே நாம் எந்தவித நன்மைகளை சொன்னாலும் அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து மார்க்க நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டாலும் அவர்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், எவ்வளோ துன்பத்திற்கு உள்ளானார்கள், எவ்வளோ அடி உதை வாங்கினார்கள் என்ற வரலாற்றை நாம் சொல்லினாலும், அவர்களினுடைய 23 ஆண்டு கால அந்த வரலாற்றை நாம் சொல்லினாலும், அவர்கள் பள்ளியிலே உட்காரக்கூடிய அந்த நேரத்திலே அவருடைய உள்ளத்திலே பயம் ஏற்படும், அவருடைய உள்ளத்திலே பயம் ஏற்படும். சஹாபாக்களுடைய வரலாறை கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை போன்ற சஹாபாக்களுடைய வரலாற்றை கேட்கும்போது அவர் உள்ளத்திலே நடுங்கும், நானும் இப்படி வாழ வேண்டும், நானும் இதை போன்ற மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும், நானும் இதை போன்ற மார்க்கத்திற்காக பணிகளை செய்து நன்மைகளை பெற வேண்டும் என்று அவனுடைய உள்ளத்தில் ஆசை வரும். ஆனால் அந்த மனிதர் பள்ளிகளை விட்டு அவருடைய காலணிகளை அணிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவர் எதையெல்லாம் காதலை கேட்டாரோ அதையெல்லாம் அவர் உள்ளத்தில் பதியாமல் போயிடுச்சு. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்? அவருடைய உள்ளம் துரும்புடித்ததாக இருக்குது. பாவங்கள் செய்து செய்து அவருடைய உள்ளம் கரும்புள்ளி அதிகமாகி ஒரு துரும்புடித்த உள்ளமாக இருக்க காரணத்தினால அவர்கள் எதை கேட்டாலும் உட்கார்ந்த நசீகத் செய்யக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும்போது நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இந்த உலகத்தில் வாழணும், இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கான், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இதை போன்று நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஆனால் அவன் பள்ளியை விட்டு வெளியேறினான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் அவன் எதை செவியால் கேட்டானோ, எதை தன்னுடைய காதுகளால் கேட்டானோ அது அவன் உள்ளத்தில் பதியாமல் போய்விடும். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவன் தௌபா செய்யாமல் இருப்பதன் காரணமாகத்தான். இவனுடைய நாளை மறுமை நிலை என்னவாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்திலே 83வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், கல்லா இன்னஹும் அவ் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன். நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று சொன்னால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். சொர்க்கத்தினுடைய கனிவர்களாக இருக்கலாம், சொர்க்கத்தினுடைய இன்பங்களாக இருக்கலாம், சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய ஹூருல் ஐன் பெண்களாக கூட இருக்கலாம். இவற்றையெல்லாம் விட சொர்க்கத்தில் ஒரு உயர்ந்த பதவி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ரப்ப, நம்மை படைத்த பரிபாலிக்கக்கூடிய, நமக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் அருள்படைகளை வழங்கிய அந்த ரப்ப தன்னுடைய 2 கண்களால் பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் மட்டும்தான். தன்னுடைய ரப்ப தன்னுடைய 2 கண்களால் பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம்தான். யாருடைய உள்ளம் பாவம் செய்து துருமுடித்ததாக ஆகிவிட்டதோ அவருக்கு கல்ல இன்னஹும் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன். அந்த மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டும் திரையிடப்படுவார்கள். எந்த இறைவனுக்காக வேண்டி அவங்க ருக்கு செய்தாங்களோ, எந்த இறைவனுக்காக வேண்டி சுஜூத் செய்தாங்களோ அந்த இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இழந்து விடுவாங்க. கை சேதமடைந்த ஒரு மனிதராக இருப்பாங்க, தன்னுடைய இறைவனை பார்ப்பதை விட்டும் திரையிடப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வே சொல்கின்றான். 66வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே, ஓ நல்ல அடியார்களே, ஈமான் கொண்ட மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை நோக்கி பாவ மன்னிப்பு கேளுங்கள். நான் செய்த பாவத்திற்காக வேண்டி, நான் செய்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் சரண்டர் அடையுங்கள், அல்லாஹ்வுக்கு மன்றாடுங்கள். தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி செய்யணும் அந்த தௌபாவை? நீங்கள் எல்லாரும் தௌபா கேட்கணும்.
பாவ மன்னிப்பு கேட்க நான் செஞ்ச பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது கடமை. அதை எப்படி செய்யணும்? தௌபத்தன் நசூஹா, கலப்பற்ற முறையில், உண்மையான முறையில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை செய்யாத காரணத்தினால்தான், செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்ப்பதை விட்டும் திரையிடப்பட்டு வருவார்கள். இந்த உலகத்தில் எதற்காக வாழ்கின்றோம்? எதற்காக படைக்கப்பட்டோம்? எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தான்? அவனை வணங்குவதற்காக வேண்டி. அவனை வணங்கியும் நாம் அவனை பார்ப்பதை விட்டும் திரையிடப்பட்டோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய கை சேதம் அடைந்தவராக இருக்கின்றோம். நிறைய இஸ்லாமிய சொந்தங்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கின்றான். அந்த படைப்புகளுக்கு எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்புகளை வழங்கியிருக்கின்றான். அந்த பண்புகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையாகவே அந்த படைப்புகளுக்கு வழங்கியிருக்கின்றான். ஆனால் மனித படைப்புகள் மட்டும் அந்த பண்புகளை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற படைப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையாகவே அமைத்திருக்கின்றான். தானாகவே அந்த பண்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே படைப்புகளுக்கு ஏற்றி வைத்திருக்கின்றான். ஆனால் மனித படைப்பு மட்டும் அவர்கள் பண்புகளை நற்பண்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பண்புகள் எடுத்தால் இது நற்பண்பு, இந்த பண்பு எனக்கு தேவையில்லை, இது நல்ல பண்பு, இது கெட்ட பண்பு என்று பிரித்து தேவையானதை மனிதன் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பார்க்கும்போது மனிதனாகிய நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுமே ஒரே ஒரு பண்பு எடுக்க முயற்சி செய்யும் அதிகமாக. என்ன பண்பு அது? மகிழ்ச்சி என்ற ஒரு பண்பு. மகிழ்ச்சி என்ற ஒரு பண்பு எனக்கு வேணும், என்னுடைய வாழ்க்கையில் வேணும், என்னுடைய குடும்பத்தில் வேணும் என்ற காரணத்திற்காக வேண்டி அதிகமாக ஓடிக்கொண்டிருப்போம். எதற்காக? காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும், நிம்மதி வேணும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தோடு, என்னுடைய உற்றார் உறவினர்களோடு, என்னுடைய நண்பர்களோடு நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த மகிழ்ச்சி என்ற பண்பை தான் நம்ம அதிகமாக இருப்போம். இப்போ நமக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி பல தியாகங்களை செய்கிறோம், பல சோதனைகளுக்கு உள்ளாக்குகிறோம், பல கஷ்டங்களை சந்திக்கின்றோம். ஆனால் நம்மை படைத்து நமக்கு தேவையான அருள் கொடைகளை கொடுத்து, நமக்கு தேவையான ரிசுக்குகளை கொடுத்து, நமக்கு தேவையான வாழ்வாதாரங்கள், செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இறைவன் மகிழ்ச்சி அடைய நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம மகிழ்ச்சி அடைய ஓடுகின்றோம். நம்ம அனைவரும் நமக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்பதற்காக வேண்டி, என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல கஷ்டங்களுக்கு உள்ளாகின்றோம். ஆனால் பண்புகளுக்கெல்லாம் தலைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மகிழ்ச்சி அடைய நம்ம என்ன செய்தோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா, இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். என்ன விஷயம் என்று கேட்டால், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக கடுமையாக மகிழ்ச்சி அடைகின்றான். பி தௌபத்தி அஹதிக்கும், உங்களில் ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும்போது, அல்லாஹ்விடத்திலே நான் செய்த பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதாக, அளவு கடந்த சந்தோஷம் அடைகின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கு உதாரணமும் சொல்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அதையும் பதிவு செய்கிறாங்க அவங்களுடைய கிதாபில். என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒட்டகம், ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துட்டு, தன்னுடைய ஒட்டகத்தில் அவனுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை, உணவுகளை, குடிபானங்களை எடுத்துட்டு பாலைவனத்தை நோக்கி பயணம் செய்கின்றான். இப்படி பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அவனுக்கு களைப்படைகின்றது. சிறிது நேரம் என்ன பண்ணுறான்? பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நிழலில் சிறிது நேரம் உறங்குகின்றான். ஒரு குட்டி தூங்குகின்றான். அவன் கண் விழித்து பார்க்கும்போது, குட்டி தூக்கம் தூங்கிட்டு சிறிது நேரம் உறங்கிவிட்டு அவன் கண் விழித்து பார்க்கும்போது அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய உணவுகள், அவனுடைய குடிபானங்களை சுமந்து கொண்டிருந்த அந்த ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு கடலில் ஒரு பொருள் துளைந்தால் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லையோ, இயலாதோ, அதே போன்றுதான் பாலைவனத்திலும் ஒரு பொருள் துளைந்து விட்டால் கிடைப்பதற்கு இயலாது, வாய்ப்பே கிடையாது. இப்போ அந்த மனிதர்
புலம்புகின்றார். என்ன செய்ய போகிறேன், இப்போ என்னுடைய ஒட்டகத்தை காணாமல், என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய உணவுகள், என்னுடைய குடிப்பானங்கள் எல்லாம் அதுதானே இருந்துச்சு, இப்போ நான் எங்கே போவேன் அப்படி அந்த மனிதர் புலம்பிக் கொண்டிருக்கார். கடைசியில் அந்த மனிதர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலைவனத்தில் என்னுடைய ஒட்டகத்தை தேடி நான் மரணிப்பதை விட இந்த இடத்துல நிற்கக்கூடிய இடத்துல மரணிச்சிடலாம், அது சிறந்தது அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அந்த மனிதர் மீண்டும் அதே இடத்துல கொஞ்ச நேரம் படுக்கிறார். படுக்கும்போது தூங்கிட்டார். மீண்டும் முழித்து பார்க்கும்போது, மீண்டும் கண் விழித்து பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய ஒட்டகம், அவருடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய செல்வங்களை, அவருடைய குடிபானங்களை, உணவுகளை சுமந்து கொண்டிருந்த அந்த ஒட்டகம் கண் முன்னால் நிற்கின்றது. அந்த நேரத்தில் அந்த அடியான் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைவானோ, சந்தோஷம் அடைந்த அந்த அடியான் நாவுகள் புரண்டவாறு சொல்வான் அல்லாஹ்விடத்தில், இறைவா நான் உனது இறைவன், நீ எனது அடிமை என்று மாற்றி சொல்வான். நாவுகள் புரண்டவாறு சந்தோஷத்தில், இறைவா நீ தான் என்னுடைய அடிமை, நான் தான் உன்னுடைய இறைவன் என்று மாற்றி சொல்வான். இப்போ அந்த அளவுக்கு அந்த மனிதன் சந்தோஷம் அடைவான். அதை விட பல மடங்கு மேலாக ஒரு மனிதன் தௌபா செய்யும்போது, ஒருவர் தௌபா செய்யும்போது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொல்லி நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் தௌபா கேட்பதன் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான், அதிகமான மகிழ்ச்சியும் அடைகின்றான். இது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னித்துவிட்டு அந்த பாவத்தை நன்மைகளாக மாற்றுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய தௌபாவின் காரணமாக, பாவ மன்னிப்பின் காரணமாக நாம் செய்யக்கூடிய பாவத்தை மன்னிக்கின்றான், அவன் சந்தோஷம் அடைகின்றான். மேலும் நாம் செய்த பாவ மன்னிப்பின் காரணமாக நம்முடைய பாவத்தை மன்னித்துவிட்டு அதை நன்மைகளாக மாற்றுகின்றான். அதை குர்ஆன் சொல்லுகின்றது. குர்ஆனினுடைய 25வது அத்தியாயத்தின் 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா. அல்லாஹ் சொல்கின்றான், யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ, யார் பாவ மன்னிப்பு கோரி நம்பிக்கை கொண்டு நற்காரியங்களை புரிகின்றார்களோ, ஃபஉலாயிக யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா, இவர்களுக்கு இவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அந்த பாவத்தை எல்லாம் நன்மைகளாக மாற்றுகின்றேன் என்பதாக அவனுடைய திருமறை சொல்லுகின்றான். வகான அல்லாஹு கஃபூருர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் கிருபையுடையவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அவனுடைய திருமறையை பதிவு செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் செய்த பாவம், நம்முடைய கண்கள், நம்முடைய நாவுகள், நம்முடைய கரங்கள், நம்முடைய கால்கள் செய்த பாவம், நாம் நம்முடைய உடலால் செய்த பாவம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்னிக்க மட்டும் இல்லாமல் மன்னிப்பதோடு சேர்த்து, உங்கள் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், உங்களுக்கு அதை நன்மையாக மாட்டேன் என்பதாக அவனுடைய திருமறை சொல்கின்றான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது அக்கறையோடு, பாசத்தோடு, நேசத்தோடு, கிருபையோடு இருக்கின்றான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய சுன்னா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹுவின் சுன்னா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயமும் அதிகமான அளவு கடந்து வரமை மீறி பாவம் செய்யும்போது இறை தூதர்களை அனுப்பி அந்த மக்கள்கிட்ட சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்பி இறை தூதரிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் தேவை வேறு யாரும் கிடையாது, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கேன், நீங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் விட்டு விடுங்க, அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, இல்லைனா உங்களுக்கு வேதனை வந்துடும் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்குமே நபிமார்கள் அனுப்பியிருக்கான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா, இது அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்குது. ஒவ்வொரு சமுதாயத்தினரும் தனக்குத்தானே தானாகவே தான் அழித்து கொண்டார்கள். நபிமார்கள் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு வேதனை வந்துடும், அல்லாஹ்விடம் மீண்டுங்க, அல்லாஹ்விடம் மீண்டு விடுங்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு திரிந்து விடுங்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லுவாங்க உங்கள் சமுதாயத்திடத்தில். அப்போ அந்த சமுதாயம் என்ன சொல்லும்? இறை தூதர்களை பார்த்து, நீங்கள் வேதனைன்னு சொல்கிறீங்களே, உங்கள் இறைவன் கொண்டு வந்துடுவான், உங்கள் ரப்பாகி அல்லாஹ் கொண்டு வந்துடுவான்னு சொல்கிறீங்களே, இப்போ அந்த வேதனையை கொண்டு வந்து காமிங்க எங்களுக்கு என்று அந்த மக்கள் கூறும்போது, அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு வேதனை அந்த சமுதாயம் அழிந்தது. காரணம் என்ன? அவர்கள் தங்களுக்கு தாங்களே அழித்து கொண்டார்கள், வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ நம்முடைய பாவங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, அது சிறிதளவு இருந்தாலும் சரி, ஒரு கடுகளவு இருந்தாலும் சரி, வானம் நிரம்ப இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் மீளுவோம், தவறு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவன், கிருபை உடையவன். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்வதாக,
அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யா இப்ன ஆதம், ஓ ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ஜுனூபக, உன்னுடைய பாவம் இருந்தால், அனான சமா, வானத்தின் அளவு உன்னுடைய பாவங்கள் இருந்தாலும், சும்ம ஸ்தகுஃபத்தனி, பின்பு என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால், என்னிடத்திலே துஆ செய்தால் பாவ மன்னிப்பு கேட்டால், கஃபர்து லக, உன்னை நான் மன்னித்து விடுகின்றேன், உனக்கு நான் பாவ மன்னிப்பை, நீ செய்த பாவத்திற்காக நீ பாவ மன்னிப்பு கேட்டால், தௌபா செய்தால் அந்த பாவ மன்னிப்பு உனக்கு வணங்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க. என்ன தெரியுமா இஸ்லாமிய உறவுகளே, அதே போல் நாம் செய்யக்கூடிய பாவம் சின்ன அளவு இருந்தாலும் சரி, ஒரு கடுகளவு இருந்தாலும் அதை பெரிதாக நாம் கருத வேண்டும். நான் செஞ்ச பாவம் சின்னது தானே, இதில் என்ன இருக்குது, இதுக்குன்னா அல்லாஹ் நம்ம தௌபா செய்யலாமா அப்படின்னு நம்ம எண்ணினோம்னா, அப்படின்னு நம்முடைய உள்ளத்தில் சிந்தனை வந்துருச்சுன்னா, நமக்கு நான் வந்து பரிசுத்தமானவன் என்று ஒரு பட்டத்தை கொடுக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை நமக்கு நாமே கொடுக்குறோம். சின்ன அளவு இருந்தாலும் பாவம் பாவம் தான், ஹராம் ஹராம் தான், ஹலால் ஹலால் தான். சின்ன அளவு இருந்தாலும் பாவத்தை பெரிதளவாக நம்ம கருத வேண்டும். இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேனே, அப்படி நம்ம சிந்திக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தடுக்கின்றான். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், அல்லாஹ் சொல்கின்றான் 53வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தை சொல்கின்றான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உள்ளத்தை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, உங்களில் யார் பரிசுத்தமானவர்கள், உங்களில் யார் தூய்மையானவர்கள் என்பதை நானே மிக அறிந்தவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையை சொல்கின்றான். ஆக நாம் அல்லாஹ்விடத்திலே சிறிதளவு இருந்தாலும் சரி, பெரிதளவு இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய பாவத்திற்கு தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தூர் புரிவான துஆ செய்தவனாக என்னுடைய ஜும்மாவினுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா மா பஅத். எனதர்மை இஸ்லாமிய சொந்தங்களே, ஜும்ஆவின் முதலாவது உரையில் தௌபாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் வாயிலாக அல்லாஹ்வின் நாட்டத்தினால் ஓரளவு அறிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம். எப்படி கேட்போம் அப்படின்னா, அதற்கான நிபந்தனைகளை தெரியாமல், பாவ மன்னிப்புக்குன்னு தௌபா செய்வதற்குன்னு ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகள் தெரியாமல் நம்ம அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சிட்ருக்கோம். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய கிதாபான ரியாலு சாலிஹீன் என்ற புத்தகத்தில் தௌபாவிற்கு 3 நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தௌபாவிற்கு மொத்தம் 3 நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய அந்த பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும். நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், அல்லாஹ் தௌபா செய்ய வரோம்னா முதல்ல அந்த பாவத்தை முழுமையாக விட்டுட்டு இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு அந்த பாவத்திலேருந்து முழுமையாக வெளிவர வேண்டும். இதுக்கு உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். அந்த மனிதர் 99 கொலை செஞ்சுருக்கார். அந்த மனிதர் 99 கொலை செய்தவராக இருக்கின்றார். அந்த மனிதருக்கு உள்ளம் பதறுது. நம்ம வந்து 1 இல்லை 2 இல்லை 99 கொலை செஞ்சுருக்கோம், இப்போ என்ன பண்ணுறது, சரி பாவ மன்னிப்பு கேட்க என்ன வழி இருக்குது அப்படின்னு தேடுறாரு. அப்போ அந்த மனிதர் உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரிடம் சென்று, நான் இந்த மாதிரி 99 கொலை செஞ்சுட்டேன், என்னை இறைவன் மன்னிப்பானா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனிதர் கிறிஸ்தவ பாதிரியாரிடத்தில் கேட்குறாரு. அதற்கு அந்த கிறிஸ்தவ பாதிரியார் சொல்கிறாரு, நீங்கள் 99 கொலை செஞ்சுருக்கீங்க, உங்களை இறைவன் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனேயே அந்த கிறிஸ்தவ பாதிரியாரையும் அந்த மனிதர் கொண்டுட்டு 100 கொலையை ஆக்கிறார். இப்போ திரும்பியும் அவருடைய உள்ளம் பதறுது, இப்போ 100 கொலை பண்ணிட்டோமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. மீண்டும் ஒரு மனிதரிடத்தில் செல்கிறார். ஒரு மார்க்கம் ஞானம் பெற்ற ஒரு மார்க்க அறிஞரிடம் செல்கிறார். அங்கே போய் அந்த மனிதர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு 100 கொலை செஞ்சுட்டேன், இறைவன் என்னை மன்னிப்பானா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மார்க்க ஞானம் பெற்ற மனிதர் பார்க்குறாரு, இந்த கொலை செஞ்ச மனிதர் வந்து சூழ்நிலையின் காரணமாக தான் கொலை செய்கிறார், சும்மா வந்து கொலை செய்யலை, சூழ்நிலையின் காரணமாகத்தான் கொலை செய்கின்றார் என்று அந்த மனிதர் அறிந்து, அந்த மார்க்க ஞானம் பெற்ற அந்த மனிதர் அறிந்து அந்த கொலை செய்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் 100 கொலை செஞ்சுருக்கீங்க, உங்களை அல்லாஹ் மன்னிப்பான், கண்டிப்பாக உங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஒரு நிபந்தனை,
ஒரு நிபந்தனை. நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சொந்த ஊரை விட்டுட்டு அந்த அறிஞர் கை காட்டார், இந்த ஊர் பக்கம் நீங்கள் போங்க, இந்த ஊர் பக்கம் நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களை எல்லாம் மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, நான் 100 கொலை செஞ்சுட்டேன், இந்த பாவத்திலிருந்து நான் முழுமையாக வெளிவர வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி சொந்த ஊரை விட்டு, சொந்த மண்ணை விட்டு, குடும்பத்தை விட்டு எல்லாம் பாவ மன்னிப்புக்காக வேண்டி வெளியேறி போகிறார். அப்போ முதல்ல பாவ மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னோம்னா அந்த பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும். 2வது நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும், கவலைப்பட வேண்டும் அதிகமாக. சின்ன பாவமாக இருக்குது, இதெல்லாம் என்னது கவலைப்பட்டு, அப்படி கிடையாது. சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, செய்த பாவத்தை நினைத்து அதிகமாக கவலைப்படணும், கவலைப்படக்கூடியவனாக இருக்கணும். அதுதான் ஒரு முக்மீனுடைய, ஒரு இறை அடியானுடைய பண்பு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதனை அவனுடைய 2 கையை 2 காலையும் கட்டி அவனுடைய தலைக்கு மேலே பாறையை உருட்டி விட்டோம்னா அவனுடைய உள்ளம் எப்படி பதறுமோ, ஒரு மனிதனை கையையும் காலையும் கட்டி அவனுடைய தலைக்கு மேலே பாறையை உருட்டி விட்டோம்னா அவனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பதறுமோ அதே போன்று தான் ஒரு முக்மீனுடைய உள்ளம் பாவம் செஞ்சால் பதறும். ஒரு இறை அடியானுடைய, ஒரு இறை விசுவாசியினுடைய, இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளம் அவ்வாறு தான் பதறும், அவ்வாறு தான் பதறும் பாவம் செஞ்சோம்னா என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. 2வது நிபந்தனை, செய்த பாவத்தை நினைத்து அதிகமாக கவலைப்படணும். 3வது, இனிமேல் நான் செய்த பாவத்தின் பக்கம், அந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்கணும். உறுதிமொழினா சும்மா கிடையாது, ஸ்கூலில் சொல்கிற மாதிரி கிடையாது, உறுதியாக இருக்கணும். நான் போக மாட்டேன், நான் செய்யக்கூடிய, நான் பாவம் செய்வதற்கு இந்த பொருள் தான் காரணமாக இருக்குது, அது ஒரு விலை மதிப்பட்ட பொருளாக இருக்குது அப்படின்னா அந்த பொருள் எனக்கு தேவையில்லை, அதை விட்டு நம்ம விலகி வரணும், அல்லது அந்த பொருளை நம்மை விட்டு விலக்கி வைக்கணும். இந்த 2ல் ஒன்று பண்ணணும். நான் செய்வதற்கு இந்த பொருள் காரணமாக இருக்குது, ஆனால் இந்த பொருள் வந்து ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னா அந்த பொருளை ஒன்று நீங்கள், அந்த பொருளை விட்டு நீங்கள் தூரமாக போங்க, அந்த பொருளை விட்டு நம்ம தூரமாக போகணும். அப்படி இல்லையா அந்த பொருளை நம்ம தூரமாக ஆக்கிடணும், எனக்கு இந்த பொருள் தேவையில்லை. அப்போ மொத்தம் 3 நிபந்தனை, தௌபா செய்வதற்கு மொத்தம் 3 நிபந்தனை. 1வது, செய்த பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும். 2வது, செய்த பாவத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும். 3வது, இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்பது உறுதியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய இந்த ஜும்ஆவை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமாக ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் பழக்கம் என்ன, சுருக்கமாக தான் சொல்லக்கூடியது தான் அவங்களுடைய பழக்கம். தௌபாவை பற்றி சுருக்கமாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, குல்லு பனி ஆதம கத்தாவும், ஆதமுடைய மக்கள் பாவம் செய்யக்கூடியவன் தான், ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யக்கூடியவன் தான். ஹைரல் ஹத்தாயின தவ்வாபுன், அந்த பாவம் செய்யக்கூடிய சிறந்தவர்கள் யார் தெரியுமா, அந்த பாவம் செய்யக்கூடியவர்களில் சிறப்பு மிக்கவர்கள், சிறப்புடையவர்கள் யார் தெரியுமா, தவ்வாபின், பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹு யுஹிப்பு தவ்வாபின், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களை விரும்புகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களை விரும்புகின்றான். எனவே நாம் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாகவும் ஒரு சிறந்த மனிதராகவும் இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கியது முடிவானாக. நாம் செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்து சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நுழைய செய்வானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹாதா மா இன்தி வ இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.